عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: دعوه فإن لصاحب الحق مقالا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. காலமெல்லாம் குர்ஆனுடைய தொடர்பை அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய அளவில் குர்ஆனுடன் உள்ள தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆனை சிந்திப்பவர்களாக, குர்ஆனின்படி அமல் செய்பவர்களாக, நாம் பெற்ற குர்ஆனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுகிற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும் நம்முடைய மௌத்து வரை குர்ஆனுடைய தொடர்பை, கபரிலேயும் குர்ஆனுடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். குர்ஆனுடைய முதல் சூரா, இறக்கப்பட்டதில் முதல் சூரா அல்ல, குர்ஆன் ஓதப்படுகிற தர்த்தீபுல வரிசையில் இரண்டாவது சூரா. சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பின்னால் உள்ள சூரத்துல் பக்ரா என்ற சூரா தான் குர்ஆனிலேயே மிகப்பெரிய சூரா. சுமார் ஒரு 2.5 ஜுஸூக்கள் உள்ள 286 வசனங்களுக்கு நெருக்கமாக உள்ள சூரத்துல் பக்ரா. இந்த சூரா ரொம்ப சூறாக்களிலேயே வித்தியாசமான பல்வேறு தனித்துவமான சட்டங்களை உள்ளடக்கியிருக்கிற சூரத்துல் பக்ரா. கிட்டத்தட்ட ஒரு தீன் என்று சொன்னாலே 4 விஷயங்கள் உள்ளதுதான் தீன். ஒன்று கொள்கைகள், வணக்கங்கள், உறவு முறைகள், கொடுக்கல் வாங்கல்கள். இந்த 4ம் தான் அகீதா, இபாதத், முஆஷராத், முஆமலாத் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த 4ஐயும் இந்த சூரா பேசுகிறது. கொள்கைகளை பற்றி இந்த சூரா ஆரம்பத்தில் பேசுகிறது. அல்லாஹ்வை பற்றிய கொள்கை, மரணத்தை பற்றியது, மறுமையை பற்றியது, இதையெல்லாம் இந்த சூரா ஆரம்ப துவக்கங்களில் பேசுது. ஒரு மூமின் சூரத்துல் பக்ராவை முழுசா படிச்சாலே போதும், தீன முழுசா விளங்கிக்க முடியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மூமினுடைய வீட்டிலேயும் இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படணும் என்று சொன்னார்கள். சூரத்துல் பக்ராங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சட்டங்களும் இதிலே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா கொள்கைகளை அல்லாஹ் பேசுகிறான், வணக்கங்களை பற்றி பேசுகிறது. தொழுகையை பற்றி, சதகாவை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, இதெல்லாம் இந்த சூறால வருது. அதே மாதிரி முஆஷராத் என்று சொல்லுவோம், குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பல்வேறு சட்டங்களை இந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிறார். இந்த சூறாவில் ரொம்ப முக்கியமாக தலாக்கை பற்றிய சட்டங்களை நீங்க இந்த சூறால பார்க்கலாம். குலாவை பற்றிய சட்டங்களை இந்த சூறால பார்க்கலாம். இத்தாவை பற்றிய சட்டங்கள் அல்லாஹ் இந்த சூறால பேசுறான். பால் குடி உறவு குறித்தும், பால் கொடுப்பது ஒரு தாய் எவ்வளவு நாள் கொடுக்க வேண்டும், அது சம்பந்தமான சட்டங்களை பேசுகிறது இந்த சூரா. அப்ப குடும்ப வாழ்வியல் சம்பந்தமான நிறைய செய்திகளை பேசுகிற சூரா இந்த சூரத்துல் பக்ரா. இந்த சூறாவினுடைய கடைசியில பொருளாதாரம் குறித்து, கொடுக்கல் வாங்கல் குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த சூறாவினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா, குர்ஆனிலேயே கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் இந்த சூறாவில் தான் இருக்கிறது. வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாள் எந்த அல்லாஹ்விடம் நீங்கள் திரும்பி வர இருக்கிறீர்களோ
அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வசனம்தான் குர்ஆனிலேயே கடைசியாக இறக்கப்பட்ட வசனம். இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலேயே மிக கடைசியாக இறக்கப்பட்ட சட்டங்களும் இந்த சூறாவில் தான் உண்டு. அல்லாஹ் கடைசியாக இறக்கிற சட்டம் வியாபாரம், கடன், வட்டி, இந்த மூன்று சம்பந்தமாக இந்த சூறா பேசுது. இந்த சூறாவினுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா இந்த மூணு முக்கியமா பேசுறான். வியாபாரம்னா என்ன, அதுல ஹலால் என்ன செய்யும், ஹலாலின் மூலமாக ஏற்படுகிற வியாபாரம்ங்கிறது எப்படி லாபத்தை தரும், வட்டியை மையப்படுத்தி வியாபாரம் எப்படி அழிவை தரும், ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிற கடன் அது எவ்வளவு கவனத்தோடு அதை கையாள வேண்டும், கடனுடைய சட்டங்கள் என்ன என்பதை இந்த சூரா பேசி கடைசியாக ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா என்ற ஒரு துஆவுடன் இந்த சூரத்துல் பக்ரா முடியும். அல்லாஹ் இந்த சூராவை முடிக்கும் போது துஆவோடு அல்லாஹ் முடிப்பார். இன்னொரு தனிச்சிறப்பு இந்த சூராவுக்கு என்னன்னா, இந்த சூராவினுடைய கடைசி 2 வசனம் இருக்குது பாருங்க, துஆவுடைய வசனம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகும்போது அல்லாஹ் தஆலா இந்த 2 ஆயத்தை அல்லாஹ் கொடுத்து அனுப்பினார். எனவே குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் பூமியில தான் இறங்குச்சு. இந்த சூராவினுடைய கடைசி 2 ஆயத்து மாத்திரம் அது வானத்தில் இறக்கப்பட்டுச்சு. ஆமனர் ரசூலு அப்படின்னு நம்ம படிப்போம் பாருங்க, கவாத்தீம் சூரத்துல் பக்ரா. உங்கள் இறந்து போனவர்களுக்கு நீங்க ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்தை கடைசியை இதெல்லாம் ஓதுங்க, கபருக்கு போனா இதை ஓதுங்க என்றெல்லாம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த சூராவினுடைய தனிச்சிறப்புகள், நிறைய சட்டங்கள், இதெல்லாம் நீங்க தனிப்பட்ட முறையில் எடுத்து பார்க்கணும், படிக்கணும், அதை ஆய்வு செய்யணும். சரி, அப்ப இந்த சூறாவில் நம்ம இன்னைக்கு தெரிய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, இந்த சூறாவில் மாத்திரமல்ல குர்ஆனிலேயே மிகப்பெரிய வசனம் இந்த சூறாவில் தான் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள்ல இன்னும் சொல்ல போனா குர்ஆனிலேயே பெரிய சூறாவும் இதுதான். பெரிய வசனங்கள் இருக்கிற ஒரே ஒரு சூறா இந்த சூறா தான். கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு வசனம் அது. அல்லாஹ் எதை பத்தி பேசுறான்னு சொன்னா, அல்லாஹ் அதை கடனை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். குர்ஆனிலேயே பெரிய வசனம் எதை பத்தி பேசுதுன்னா கடன். அப்போ கடனுங்கிறது மனுஷ வாழ்க்கையில தவிர்க்கவும் முடியாது, அதே மாதிரி ஆபத்தானதுங்கிறது கிடையாது. இப்போ அல்லாஹ் தஆலா கடனை பத்தி இந்த சூறா, இந்த ஆயத்துல சில சட்டங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்போ வியாபாரத்தை சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் கடனையும் சேர்த்து சொல்றான், வட்டியை சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் தஆலா கடனையும் சொல்றான். என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு பக்கத்துல இது ஹலால் வியாபாரம், வட்டிங்கிறது ஹராம், ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிற கடன், கடன் ஹலால் தான். நிச்சயமா கடன் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது சாத்தியம் இல்லை. நம்முடைய ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலையும் கடனை தவிர்க்க முடியாது, கடன் இல்லாம வாழவும் முடியாது. நம்ம கடனை ஹராமும் சொல்லல, கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது இது ஹராமும் வார்த்தை சொல்லல. ஆனால் கொஞ்சம் லேசாக தவறினால் அது மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டு விடுகிற ஒரு ஆபத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஹலாலா இருந்தா கடன் வாங்கி இருக்க மாட்டாங்க. அப்போ கடன் என்பது ஹலால் தான், வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் தேவைகளுக்கும் அத்தியாவசியங்களுக்கும் அவசியங்களுக்கும் வாங்கப்பட வேண்டிய கடன் இன்னைக்கு ஆடம்பரங்களுக்காக வேண்டி வாங்கப்படுகிற அளவுக்கு கடன் மாறி போய்விட்டது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடனுக்கு எதிர்ப்பல்ல, கடனுக்கு முரணான சட்டங்கள் அல்ல, கடனுங்கிறது தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக வியாபாரத்தில் இன்னைக்கு கடன் இல்லாம வியாபாரம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு கடன் சார்ந்துதான் இருக்கிறது. ஆனாலும் வாழ்க்கையில கடனை விட்டு எவ்வளவு தூரம் நாம் தூரமாக வாழ முடியுமோ அப்படி வாழ்வதற்காக முயற்சி செய்யணும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்துல மிக குறிப்பாக அல்லாஹு தஆலா கடனை பத்தி 3 சட்டங்கள் அல்லாஹு தஆலா சொல்றான். ரொம்ப எச்சரிக்கை. முதலாவது அல்லாஹ் சொன்னா, கடன் வாங்கினீங்கன்னு சொன்னா முதல்ல அதை எழுதி வைக்கணுங்கிற அல்லாஹ். கடன்ல ரொம்ப முக்கியமான நிறைய உறவுகள் கெட்டு போகுவது, முறிவது, பிரச்சனை வருவது, இதுவெல்லாம் இந்த டாக்குமெண்ட் பண்ணாததனுடைய விளைவுகள் தான். எவ்வளவு நெருக்கமான ஆளாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபு. கடன் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கல்ல கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை எழுதி வைங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது அல்லாஹ் சொன்னா, இலா அஜலின் முஸம்மா, கடன் கொடுத்தா அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது எவ்வளவு நாட்களுக்கு அந்த கடன், இதை தெளிவாக கேட்கணும். தெரிஞ்சவர் தானே, நம்ம சகோதரர் தானே, நண்பர் தானே, இந்த மாதிரி விடுறதுனால தான் கடன்ல வரக்கூடிய பிரச்சனை. அப்போ கடனை நீங்க வாங்க வேண்டாம்னு சொல்லல, அதற்குள்ள கொடுக்கல் வாங்கல்கள் ரொம்ப தெளிவாயிருங்க, அதை எழுதி வைங்க. இரண்டாவது சொல்றது இலா அஜலி முஸம்மா, தவணை காலம் எவ்வளவு, அது 1 மாதமாக இருக்கட்டும்,
6 மாதமாக இருக்கட்டும், 1 வருஷமாக இருக்கட்டும், அல்லது 10 வருஷம் நீங்க தவணை கொடுங்க, எதுவாகவும் இருந்துட்டு போட்டும். கடன் கொடுக்குறீங்க அல்லது கடன் வாங்குறாங்க. உண்மையில கடனுங்கிறது பெரிய அமல் தான், ரொம்ப பெரிய அமல். அதை இபாதத்தா தான் மார்க்கம் பார்க்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, நான் சொர்க்கத்தினுடைய வாசல்ல ஒரு வாசகத்தை அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். சொர்க்கத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு வாசகம் இருக்கலாம், அஸ்ஸதகத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா வல் கர்து பி8 சொல்லி எழுதப்பட்டிருந்ததா. அதாவது சதக்கா கொடுத்தா 1க்கு 10 அல்லாஹ் தருவான், கடன் கொடுத்தா அல்லாஹ் 1க்கு 18 தருவான் அப்படின்னு அல்லாஹ் எழுதி வச்சிருக்காங்க சொர்க்க வாசல்ல. அது என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு வாசகம்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் ஜிப்ரீல்கிட்ட இதே தான் கேட்டேன், கடனாவது திரும்ப வந்துடும், ஆனா சதக்காங்கிறது கொடுத்தா திரும்ப வராது. அப்ப திரும்ப வராம கொடுக்கப்படுறதுக்கு அதிகமா நன்மை கிடைக்கணும், ஆனா திரும்ப வரக்கூடிய கடனுக்கு இவ்வளவு ஏன்? அஸ்ஸாயிலு யஸ்அலு வஇந்தஹு வல் முஸ்தக்ரிது யஸ்தக்ரிது இல்லா பிஹாஜா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், யாசகம் கேட்குறாங்கள இருந்தாலும் இல்லாட்டியும் கேட்பாங்க, ஆனா கடனுங்கிறது தேவைக்கு மட்டும்தான் கேட்பாங்க. அதனால தான் தேவைக்கு கேட்கப்பட்டதுனால அப்ப அந்த தேவையான நேரத்தில் ஒரு மோமினுக்கு கொடுக்கப்பட வேண்டியது இன்னைக்கு தேவை என்பது மாறி வாழ்க்கையினுடைய பழக்கமாக மாறி போச்சு. கடனுங்கிறது இன்னைக்கு ஆபத்து என்னன்னா, இன்னைக்கு அது பழக்கமா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுமே கடன், டியூக்கு தான் வாங்குறாங்க. அப்போ கடனுங்கிறது வாழ்க்கையில ஒன்றாக இப்படி மாறி போகுவது இது ரொம்ப ஆபத்தானது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் பெற்றிருக்கிறார்கள். அப்படி திரும்ப செலுத்தும் போது அழகாக நீங்க அதை கொடுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த கடனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல எழுதி வைக்கணும். இரண்டாவது குறிப்பிட்ட தவணைகள், அது யாராக இருந்தாலும் எவ்வளவாக இருந்தாலும். மூணாவது சாட்சியாக. இந்த 3 குர்ஆன் தருகிற ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு முக்கியமான ஆளாக இருந்தாலும் கூட, வாப்பா மகனுக்கு மத்தியில் நடைபெற்றாலும் கூட சாட்சி முக்கியம். அப்போ சாட்சியை மையப்படுத்தினார். அது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, ஆண்களாக இருந்தால் 2 சாட்சி, ஒருவேளை 2 ஆண்கள் கிடைக்கலன்னு சொன்னா பெண்களையும் சாட்சியாக ஆக்கணும், தாராளமாக ஆக்கலாம். ஆனால் ஒரு ஆணுக்கு 2 பெண்ணை நீங்க சாட்சியாக ஆக்கணும். பெண்கள் சாட்சியாக வருகிற பொழுது 4 பேர்கள், ஆண்கள் சாட்சியாக வருகிற பொழுது 2 பேர்கள். அப்போ எப்படி இருந்தாலும் சாட்சி ஆக்கணும். சாட்சி இல்லாம கடன் என்பது இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லும். அப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடனுடைய விஷயத்துல ரொம்ப பெரிய எச்சரிக்கையை தந்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், எந்த ஜனாசாவிற்கு வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் மேல கடன் இருக்குதான்னு தான் கேட்பாங்க. இவர் கடனாளியா, கடனோடு மௌத்தா போயிட்டாரா? அப்போ மார்க்கம் ஒரு மோமினை கடன் இல்லாம மௌத்தாக்குறதுக்கான எல்லா வழிகளையும் சொல்லிக் கொடுக்குது. நீ ஜகாத்து கொடுக்குறியா, முதல்ல எவன் கடன்ல கஷ்டப்படுறான்னு பாரு. வல்காரிமீன ஃபீ ஸபீலில்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அல்லாஹ் கடனை கொண்டு வரான். அப்போ ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவரா இருக்கிறாரு. காசு இருக்குது, ஆனா கடனும் இருக்குது. மார்க்கம் சொல்லுது, நீ ஜகாத் அப்புறம் பார்த்துக்கோ, முதல்ல கடனை கொடுங்குது மார்க்கம். அப்போ ஜகாத் உங்கள்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்குது, நீ ஜகாத்து கொடுக்கணும், ஆனா 6 லட்சம் ரூபாய் கடனை வச்சிருக்கிறீங்க. மார்க்கம் முதல்ல நீங்க ஜகாத் 2வது, முதல்ல கடனை கொடுங்க 5 லட்சம் ரூபாய்க்கு. அப்ப இன்னைக்கு அப்படி கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம், கடனை கொஞ்சம் கொஞ்சமாக, தவணை கடன்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நிறைய பேர்களுடைய சட்டம் என்னன்னா, ஜகாத்துல இப்படி கேட்பாங்க, ஹஜ்ரத் இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, ஆனா கடன் 20 லட்சம் ரூபாய் இருக்கும். மௌத்து வரைக்கும் கடன் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு கடனுங்கிறது வாழ்க்கையினுடைய அவசிய தேவைகள் என்பது மாறி வாழ்க்கையின் முறையாக மாறி போனோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல தெளிவுபடுத்துறாங்க. கடனுடைய விஷயத்துல கடனாளியாக இருந்தா தொலை வைக்க மாட்டேன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 நிபந்தனை. கடனாளியா வந்தவுடனே இவர் பாவியா, தொழுகுவாரா, மது குடிப்பாரா, இப்படியெல்லாம் எந்த ஜனாசாவுக்கும் கேட்டதாக தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே கேட்கறது தான், இவர் கடனாளியா, கடனோடு மௌத்தா போயிட்டார். அப்ப எவ்வளவு தூரத்திற்கு மார்க்கம் சொல்லுது, நீ கடனாளியை தேடி ஜகாத்தை கொடு. நீ கடனாளியாக இருந்தா உன் கடனை முதல்ல அடைச்ச பின்னால நீ ஜகாத்துக்கு தகுதி இல்லைன்னா நீ கொடுக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 10 வருஷம் மதீனாவுடைய வாழ்க்கை அது பொற்காலங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கடனாளியை தேடி தேடி அடைக்க சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மன் தரக்க மாலன் ஃபலிவரஸதி வ மன் தரக்க தைனன் ஃபஇலைய. இப்படி ஒரு அறிவிப்பு உலகத்துல எந்த தலைவரும் ஆட்சியாளரும் செஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. 10 வருஷம் மதீனாவுடைய ஆட்சியை நடத்தினாங்க. மதீனாவுடைய ஆட்சியினுடைய கடைசி வருஷத்துல சொன்னாங்க,
யாராவது நீங்க சொத்தை விட்டுட்டு போனா உங்க வாரிசுகளுக்கு கொடுங்க. நீங்க கடனாளியா மூத்தா போனா கவலைப்படாதீங்க, உங்க கடனை அடைக்கிற அளவுக்கு என்னுடைய அரசாங்கம் வருமானம் வச்சிருக்கு, நான் அடைப்பேன் சொல்லதான் என் அரசு அடைக்குங்கிறாங்க. அப்ப ஒரு மூமின் கூட கடனாளியா மூத்தா போக கூடாது. நீ கடனாளியா மூத்தா போறியா, அரசாங்கம் அதை ஒன்று அடைச்சிட அனுப்புங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் என்ன நஃப்சுல் மூமினி முஅல்லகத்துன் பிதைனி, ஒரு மூமினுடைய ரூஹுங்கிறது அவனுடைய கடனில் அடமானம் வைக்கப்படுதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவனுடைய அமல், அவனுடைய வாழ்க்கை அத்துணையும் அவன் கடன் இருந்துச்சுன்னா அல்லாஹ் அதை நிறுத்தி வச்சான். அப்ப பூமியில கடன் அடைக்கப்பட்டாதான் அந்த ரூஹே வானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப கடன்ங்கிறது அவ்வளவு பெரிய ஆபத்தான. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானே குறை வச்சாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஒரு ஷஹீதையே மன்னிக்க மாட்டேன்ட்டான் அல்லாஹ் தஆலா. அவர் ஷஹீதாகவே இருந்தாலும் கூட கடனாளியா வந்து அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான்ட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவ எவ்வளவு பெரிய பாவம் அது. இப்போ கடனுடைய விஷயத்தில் அல்லாஹ் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறதுக்கான காரணம், ஒரு மோமினுடைய வாழ்க்கையில கடன் இல்லாம மூத்தா போகணும். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நேரத்துல கடனுக்காக துஆ செய்யாம இருக்கவே மாட்டாங்க. ஒண்ணு தொழுகையில உள்ள அத்தஹியாத்து முடிச்ச உடனே கேட்கிற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரன். இந்த துஆவை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்கிற துஆக்கள்ல இந்த துஆ, யா அல்லாஹ் பாவத்தை விட்டு பாதுகாத்து கடனை விட்டு. எப்ப கேட்கிறாங்க? தொழுகையில அத்தஹியாத்து தரூத் முடிச்ச உடனே இந்த துஆ ஓதுவாங்க. அதே மாதிரி ராத்திரி நேரம் தூங்க போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதுறாங்க. படுக்கிற பொழுதெல்லாம் யா அல்லாஹ் எனக்கு கடன் இல்லாம வாழ வேண்டும், கடனாளியா என்ன மூத்தாக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையுடன் எவ்வளவுதான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறோம், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம், நிறைய இருக்குது, ஆனா கடனையும் கவனம் இல்லாம விட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு பின்னால் நம்ம பிள்ளைங்க அதை அடைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய சொத்தை வேணா பங்கு போடுவாங்க, ஆனா உங்க கடனுக்கு கண்டிப்பாக அவர்கள் பொறுப்பெடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர்கள் எத்தனை பிள்ளைங்க அந்த பொறுப்பெடுக்கிறாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன தைரியத்துல நம்ம கடனையும் விட்டுட்டு போறோம், சொத்தையும் விட்டுட்டு போறோம். சொத்தை மட்டும் எடுப்பாங்க, கடன் நம்ம கபருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அல்லாஹ்ட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படி நிறைய பேர்களுடைய வாழ்க்கை கடைசி காலகட்டத்தில். எனவே ஹயாத் உள்ள வரைக்கும் கடன் அது இல்லாம பழகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஏன் இப்படி துஆ செய்றீங்கன்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கடன் இருக்குத அது பகல்ல கேவலத்தை தரும், இரவுல கவலையை தரும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல்ல கேவலத்தை தரும். ஏன் அதிகமா துஆ செய்றீங்க? ஆயிஷா அம்மா கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கரிம இதா ஹத்தஸ ஃபகதப வ இதா வஅத அக்லஃப. ஒருத்தன் கடன் வாங்கிட்டான்னு சொன்னா போய் பேச ஆரம்பிச்சிருவான், கடன் வாங்கிட்டான்னு சொன்னா வாக்குக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிச்சிருவான். கடனே அவ்வளவு ஆபத்துங்க. அது முனாஃபிக்கினுடைய தன்மையை கொண்டு உங்களை கொண்டு விட்டுரும். ரொம்ப கவலையோடு ஒருத்தர் வந்தார், அதில் தலைவலியுல்லாவிட்ட ரொம்ப கடனா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனுக்குன்னு ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க, அற்புதமான துஆ. அந்த துஆவை எப்பொழுதும் நான் ஓதிக்கிட்டே வருவேங்கிறாங்க சில தலைவலியுல்லா. என் வாழ்க்கையில சில நேரங்கள் அந்த மாதிரி கடன் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, அல்லாஹும்ம மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வ பிஃதலிக அம்மன் சிவா. அழகான துஆ, 2 வார்த்தை தான். யா அல்லாஹ், உன் ஹலாலை கொண்டு என் வாழ்க்கையை போதுமாக்கு, உன் ஹராமை விட்டு தூரமாக்கு. யா அல்லாஹ், நீ தருகிற ரிஸ்கை கொண்டு என் வாழ்க்கையை போதுமாக்கு, உன்னுடைய ரிஸ்க் அல்லாத மற்ற யார்ட்டையும் எதற்கும் போய் தேவையாகும். உன் ஃபضل உங்ககிட்ட உள்ள கொண்டு நான் போதுமாக்கு, மக்கள்கிட்ட போய் நான் நிற்க கூடாது தேவைக்காக. அற்புதமான 2 வார்த்தை தான். எனக்கு ஹலால் வேணும், ஹராம் வேண்டாம். ஒரு ரிஸ்க் வேணும், மக்கள் ரிஸ்க் வேண்டாம். மக்களுக்கு நான் தேவையாக போய் நிற்க கூடாது. இந்த துஆவை செஞ்ச என் வாழ்க்கையில் எனக்கும் கடன் இருந்துச்சு. ஏன்னா அன்றாட நான் காட்சி தான், அன்றாட கூலி தான். என் வாழ்க்கையில் அல்லாஹ் எப்படி மாத்தினா, ஒரு நாளைக்கு நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு வீட்டில இருந்து எழுந்திருச்சு வந்தா 40,000 திர்ஹம் ஒரு நாளைக்கு நான் கொடுக்குற சதகா. அதில் தலிகடியெல்லாம் சொல்றாங்க, என் வாழ்க்கை மாறுச்சு. கடனோடு தான் இருந்தேன், அல்லாஹ் என் வாழ்க்கையை மாத்தினா. இந்த துஆ மாத்துச்சு. நிறைய கடனுங்கிறது அவ்வளவு ஆபத்தானது. இன்னைக்கு கடனை மையப்படுத்தியதுதான் வட்டி. வட்டிங்கிறது நேரடியாக ஒரு மூமினுடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. கடனை மையப்படுத்தியதுதான் கருதுன்னு சொல்லுவாங்க அரபியில. கருது, கடனுக்கு கருதுங்கிற வார்த்தை. கருதுனா என்ன? கட் பண்றதுன்னு அர்த்தம். அது கட் பண்ணிடும், எல்லா நிலையும் கட் பண்ணிடும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டிக்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? குல்லு கர்லின் ஜர்ர நஃபஅன், கடன் கொடுத்து அதன் மூலமாக பெறுகிற பலன், இதற்கு பெயர் வட்டி. வட்டிக்கு வேற டெஃபினிஷனே கிடையாதுங்க. வட்டிங்கிறதே மார்க்கம் இதுதான். இது அடிப்படையா வச்சுதான் நீங்க பார்க்கணும். எங்கேயாவது கடன் கொடுத்து அதற்கு பகரமாக நீங்கள் எதை பெற்றாலும் அதற்கு பெயர் வட்டிங்கிறோம்.
இந்த ஒத்திக்கு இருக்கிறதுக்கு ஏன் நம்ம மார்க்கத்தில் கூடாது ஹராம் அதை ஏன் வட்டின்னு சொல்றோம்? எல்லாம் இவர் கொடுக்கிறார், 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார், அவர் வாங்குறார். கிட்டத்தட்ட இவர் அவருக்கு கடன் கொடுத்திருக்காரு, வீட்டு ஓனருக்கு. வீட்டு ஓனர் கிட்ட கடன் வாங்குறார். சரி, அதற்கு பகரமாக இவர் வீட்டை அனுபவிக்கிறார். அப்ப வீட்டை இவர் 10 வருஷம் அனுபவிக்கிறார் இல்லையா? எதை வச்சு அனுபவிக்கிறாரு? இவர் கொடுத்த கடனுக்காக அனுபவிக்கிறார். அப்படிதானே? 10 லட்சம் ரூபாய் இவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இவர் கொடுத்த கடன் அது. அந்த காசு அப்படியே திரும்ப வரப்போகுது. திரும்ப வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது கடன் தானே. அப்போ சாதாரணமா வீட்டுக்கு வரக்கூடிய டெனண்ட், வாடகைதாரர் வீட்டு ஓனருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாரு. இதற்கு பெயர் மார்க்கம் கடன் சொல்றது. அப்ப இந்த கடனை நீங்க கொடுத்துட்டு அதற்கு பிரதிபலனாக அவர் வீட்டை உங்களை அனுபவிக்க விடுறாரு. நீங்க அந்த வீட்டில இருந்து பயன்படுறீங்க. இதற்கு பெயர் என்ன? இதுதான் மார்க்கம் வட்டின்னு சொல்றது. வட்டிங்கிறதுக்கு இஸ்லாம் வேற ஒன்றும் கிடையாது. நீ ஒரு கடனை கொடுத்துட்டு அந்த கடனுக்கு பகரமாக நீ அனுபவிக்கிற பயன்பாட்டிற்கு பெயர் வட்டி. சுருக்கமாக சொல்ல போனால் கடன் என்பது எல்லா முசீபத்துகளையும் எடுத்துட்டு வரும். எல்லாம் பாதுகாக்கணும். கடன் இல்லாத வியாபாரம்ங்கிறது இன்னைக்கு நமக்கு கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் வாழ்க்கையில நான் கடனுக்கு எந்த பொருளை விற்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். ஆனாலும் வியாபாரத்தில் நான் ஜெயிச்சேங்கிறேன். அப்துல் ரஹ்மான் ஏன் முடியுமா? சாத்தியமா? கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே அல்லாஹ் குர்ஆன்ல மிகப்பெரிய வசனமாக கண்டிக்கிற கடன் குறித்து, அதன் சட்டங்கள் குறித்து, வட்டி குறித்து, இதே மாதிரியான சட்டங்களை எல்லாம் நீங்கள் சூரத்துல் பக்ரால எடுத்து பார்க்கணும், படிக்கணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய குர்ஆனுடைய தொடர்பில் சிந்திக்கின்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار.